ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இங்கிலாந்து தேர்தலை பற்றி நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். எலெக்ஷன் நடக்கும்போதே நம்ம போட்டோம், இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்லி போட்டோம். ரிஷி சுனக் பதவியில் இருக்க மாட்டார்னு நம்ம போட்டோம். அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 650 இடங்கள் இருக்குது அங்கே. அதில் 326 இடங்கள் வந்தாலே வெற்றி அப்படின்ற நிலையில் 420 இடங்களை பிடித்து விட்டது லேபர் பார்ட்டி. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பிரான்ஸ் தேர்தல் அதுக்கு முன்னாடி இருந்து முதல் கட்டமாக நடந்தது. அதற்கு முன்பு பார்த்தீங்க அப்படின்னா யூரோப்பியன் யூனியனுக்கான தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலிலேயே தற்போதைய அதிபர் மேக்ரான், இமானுவேல் மேக்ரான் மண்ணக்கவ போகிறாரு அப்படின்றதுக்கான எல்லா அறிகுறியுமே தெரிஞ்சுது. அதற்கப்புறம் இங்கே ஃப்ரான்ஸில் முதல் கட்ட தேர்தல் முடிந்தது. இந்த முதல் கட்ட தேர்தலில் பார்த்திங்கன்னா அங்கே 3 கட்சி இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். புரிந்தவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை, புதியவர்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது இந்த மேக்ரோனோட கட்சி அப்படின்னா நம்ம கமலஹாசன் ஆரம்பித்தார் இல்லையா, மையம்னு. இது எதை பார்த்து ஆரம்பிக்கப்பட்டது? கமலஹாசன் எதை பார்த்து மையம்னு ஆரம்பித்தார்னா இந்த இமானுவேல் மேக்ரானுடைய கட்சி, மையம்ன்ற கட்சியை பார்த்து தான் அவர் ஆரம்பித்தார். அதாவது எப்படின்னா இடதுசாரியும் இல்லையா வலதுசாரியும் இல்லையா மையமாக போவாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை அந்த லூசு மக்கள், பிரான்ஸ் மக்கள் பாருங்கள் எவ்வளோ இதாக இருப்பாங்கன்னு. ஒரு வளர்ந்த நாட்டு மக்கள் வேறு வழியே இல்லாமல் வலதுசாரிக்கும் போட்டு பார்த்துட்டான், ஃபெயிலியர். இடதுசாரியும் ஏமாத்துறான் அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதுசாக இந்த மேக்ரோன் வந்தவுடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, போன தேர்தலுக்கு முந்தின தேர்தலில் மேக்ரோனுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன்னா மையம்னு புதுசாக ஒரு கான்செப்டை ஒரு வடையை சுட்டு அப்படி சுற்றி கொண்டாந்து பூவை சுற்றி விட்டாப்புல ஃப்ரெஞ்சு மக்களுக்கு. உடனே அவர்கள் போட்டாங்க. இப்போ பெரிய மெஜாரிட்டியில் பயங்கர மாபெரும் வெற்றி. வலதுசாரிகள் ஒளிஞ்சே போயிட்டான், இடதுசாரியும் காணாமல் போயிட்டான்ற ரேஞ்சுக்கு போச்சு. அதற்கு அடுத்து போன தேர்தலில் பார்த்திங்கன்னா மக்கள் குழப்பம் அடைஞ்சு இதையும் போட்டு குழப்பி போட்டு விட்டாங்க. கடைசியில் கூட்டணி ஆட்சி தான் வந்தது. அதிபராக தேர்வு செய்யப்பட்டார் யார், மேக்ரான்னு. பிரதமராக அவர் கட்சி சார்பிலே கூட்டணி அமைத்து தான் போட்டாங்க. அப்போ ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயசுலாம் கிடையாது, 50களில் தான் இருக்குது. அது பேர் என்னென்னா எலிசபெத் பான். எலிசபெத் பான் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த அம்மாவை தூக்கி பிரதமராக போட்டு அப்படி ஓட்டுறாரு. ஓட்டும்போது என்னென்னா, இதே மாதிரி நம்ம ஊரில் மோடி அரசாங்கத்தினால எவ்வளோ துன்பம் துயரத்துக்கு வேலை பார்க்குறவன், படித்தவர்கள், டேக்ஸ் கட்டுறவன் எவ்வளோ பிரச்சனை ஆளானானோ இதே பிரச்சனை தான் அங்கேயும். பென்ஷன் கட்டு, அது கட்டு, இது கட்டுன்னு மக்கள்கிட்ட வேலைவாய்ப்பின்மை. அதே மாதிரி இந்த குடியேறிகள், வந்தேரிகள் இருக்காங்க, வந்தேரிகள் அவர்களை போட்டு சாத்தி அடித்து இவன் நல்லா இருக்கான் ரைட்டா, அவன் ஊர்க்காரனை நாசப்படுத்தி விட்டான். இப்படின்ற பிரச்சனையில் என்ன பண்ணான்னா, மேக்ரோன் மேலே கடுப்பில் இருக்கிற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, மேக்ரோன் மையம்னு ஆரம்பித்தது. இந்த கமலஹாசன் அதே ஸ்டைல். இப்போ இங்கே கமலஹாசனை பார்க்குறீங்களே, இதுதான் ஒரு ஜெராக்ஸ் தான், மேக்ரோனோட ஜெராக்ஸ் தான் கமலஹாசன். புரியாத விஷயத்துக்கெல்லாம் கருத்து சொல்கிறது, புரியாமல் பேசுகிறது. ஏன்னா பெரிய எங்கேயோ எதையோ தாண்டி பேசுகிறது. ஆனால் லோக்கல் மக்களுக்கு எதாவது பிரச்சனைனா வாய் திறக்கவே மாட்டாங்க. நீ ஈழத்தமிழர் விவகாரத்தில் கமலஹாசன் எதாவது கருத்து கேளுங்க சொல்ல மாட்டார். அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனையில் அமெரிக்கா அப்படி பண்ணுது, இஸ்ரேல் இவ்வளோ கொடூரங்களை பண்ணுதேன்னு பார்த்தீங்க, அதுக்கும் கமலஹாசனுக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவரெல்லாம் அமெரிக்க அடிமைகள். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள். அதே மாதிரி தான் மேக்ரோன் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாருன்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆள் ரைட்டா. ஆனால் அவர் இந்த எல்ஜிபிடிக்யூவில் இல்லைன்னா கூட இப்படி போயிட்டுருக்கும்போது மக்கள் மகா காண்டில் இருக்கான். கலவரம், மத கலவரம், இஸ்லாமியர்களுக்கு எதிரான பிரச்சனை இப்படின்னு சொல்லி ஃப்ரான்ஸில் ஒரு பையன் முஸ்லீம் பையன், அவன் காரில் வந்தான், போலீஸ் சொல்லியும் நிற்காமல் போயிட்டான் இருக்கான். அவனை சுட்டு கொண்டுட்டாங்க ஒரு 6-8 மாதத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் அங்கே பெரிய பல பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்படி இருக்கிற நேரத்தில் மக்கள் அதிருப்திக்கு ஆளாகி லோக்கல் மக்களும் பென்ஷனில் கை வச்சுட்டான், டேக்ஸில் கை வச்சுட்டாங்கன்னு சொல்லி மேக்ரோன் மேலே கொலகாண்டில் இருந்தாங்க. கொலகாண்டில் இருக்கும்போது என்னாச்சுன்னா, ஏற்கனவே மைனாரிட்டி ஆட்சி தான் போயிட்டுருக்கோன்னே ரொம்ப நெருக்கடி வருது. மேக்ரோனுக்கு வந்தவொடனே என்ன பண்ணிட்டாருன்னா, எலிசபெத் பான் மேலே தலையில் போட்டு, அந்த அம்மா தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகுனா அதை விலக்கிட்டு என்ன பண்ணிட்டாப்புல, ஒரு நல்ல ஆளை போட்டிருந்தா பரவாயில்ல. யாரை போடுறாங்க அப்படின்னா, ஓரினை சேர்க்கையாளனை தூக்கி பிரதமராக போடுறாங்க. யார், மேக்ரோன்னு. உலகத்தின் முதல் ஓரின சேர்க்கையாளர் ஒருத்தர் பிரதமராக இருக்காருன்னா அது ஃப்ரான்ஸில் தான். அந்த பையனுக்கு வெறும் 35 வயசு தான் ஆகுது ரைட்டா. அவன் பேர் என்னென்னா அட்டல், சரியா. அவன் பேர்னா கேப்ரியல் அட்டல்ன்ற 35 வயது பையனை தூக்கி அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே இந்த எல்ஜிபிடி சப்போர்ட்டாக அமெரிக்கா, ஃப்ரான்ஸ்லாம் போய் அங்கே பிள்ளைங்கள்லாம், தாய்மார்கள், குடும்பத்தில் உள்ளவெல்லாம் பதறி வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த எல்ஜிபிடி ஆதரிக்கக்கூடிய இந்த இப்போ ஜனாதிபதி அதிபர் என்ன பண்ணுறாப்புல, மேக்ரோன்னு ஒரு எல்ஜிபிடியை சேர்ந்தவனையே தூக்கி பிரதமராக போகிறார்.
வயசு 35. இதுக்கு ஏற்கனவே வந்து இந்த இளைஞர்களை பூரா, அதாவது வளர்ந்து வரும் குழந்தைகளை மனமாற்றம் செய்து அவர்களை எல்ஜிபிடியாக மாற்றுறதுக்கான முயற்சியை எடுக்கிற மேக்ரான் என்ன பண்ணுறாப்புல மறைமுகமாக அந்த மக்களே மண்டைய கல்வி அவங்களுக்கே தெரியாமல் இந்த எல்ஜிபிடி தம்பி இருக்காங்கல்ல 35 வயசில் இப்போ பிரதமராக போட்டிருக்காங்கல்ல அட்டல், இவனை தூக்கி என்ன பண்ணுறான்னா இளைஞர்கள் மற்றும் கல்வித்துறை அமைச்சராக எங்கே தூக்கி போடுறான் பாருங்கள். இப்போ போட்டு அப்படியே அவர்கள் சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கான பாடத்திட்டத்தில் அதில் இதில் இந்த எல்ஜிபிடிக்குன்றது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி புகுத்தி அப்படியே வைக்கக்கூடிய இந்த சர்வதேச சதி இருக்கு இல்லையா, இது நம்ம இந்த இலுமினாட்டிகள் இவங்களுக்கு அடிமையான இந்த மேக்ரான் வந்து பிரெஞ்சு மக்களையும் கெடுத்து நாசப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் செய்யும்போது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. இது ஒரு தீய சக்தி, இந்த தீய சக்திக்கு நம்ம ஓட்டு போட்டோன்னொன்னே இந்த முறை டோட்டலாக மேக்ரானை காலி பண்ணி தூக்கி எறியலைன்னா பிரெஞ்சு மக்கள் பொருளாதாரத்துலேயும் ரொம்ப கீழ்தங்கி போயிடுவான், வாழ்க்கையிலையும் போயிடுவான், வரலாற்றுலேயும் போயிடுவான், எல்லாத்துலேயும் கலாச்சாரத்துலேயும் சீரழிவாகி போயிடும். மேக்ரான் இருந்தால் நம்ம வாழ முடியாதுன்ற நிலைமை மக்கள் வந்துட்டாங்க. ஆனால் இன்னும் 2 வருடம் இப்போ எம்பி எலெக்ஷன் தான் நடந்துகிட்டு இருக்குது. பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஏற்கனவே வந்து ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இந்த மைய கட்சி தான் இருக்குது, சென்டர் பார்ட்டி. சரியா, அதுக்கு தலைமை யாருன்னா மேக்ரான், நம்ம தலைவர் மேக்ரான்னு ஃப்ரெஞ்சு அதிபர். இப்போ என்ன பண்ணுறாப்புனா மேக்ரானுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் பதவி இருக்கும்போது இந்த எம்பி தேர்தலில் மண்ணக்க போகிறாரு. இப்போ எதுக்கு அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ போடுறோன்னா, இப்போ வாக்குப்பதிவு கரெக்டாக முடிஞ்சிருச்சு 8 மணிக்கு. சரிங்களா, ஃப்ரெஞ்சு டயத்துக்கு 8 மணிக்கு வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. உடனே என்ன ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் விடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் தான் நைட்லேயே இந்த வீடியோ ஏற்றுறேன், விடிஞ்சு பார்த்தீங்கன்னா மேக்ரான் கட்சி வந்து மைய கட்சி படுதோல்வி அடைந்திருக்கும். இது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டு எல்லாத்தையும் அங்கே பேசி அங்கே நடந்துக்கூடிய சர்வே எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம சொல்கிறோம் மேக்ரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. மேக்ரான் கட்சி ஜெயிக்காது. ஏன்னா வலதுசாரி கட்சி கூட்டணி மீண்டும் ஜெயிக்க போது, மிகப்பெரிய வெற்றி பெற போது. வலதுசாரி தான் ஒருத்தர் வந்து பிரதமராக ஆக போகிறார் அப்படின்றது இப்போ நம்ம இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 மணி நேரம் இப்போ தான் என்ன போகிறாங்க, இப்போயே நம்ம ரிசல்ட்டை சொல்கிறோம். வலதுசாரி பிரதமர் புதிதாக வரப்போகிறார். இந்த எல்ஜிபிடிக்கு ஒருத்தனை போட்டாங்கல்ல, யார், மேக்ரான் போட்ட ஒரு சாத்தான் 35 வயசில் போட்டாங்க. ஸோ அந்த எல்ஜிபிடியை சேர்ந்தவன் அதோட போங்கு தான் தூக்கிடுவாங்க அப்படின்ட்டுருக்கு. அப்போ பிரதமராக இவர்கள் கட்சி ஜெயிக்கலை அப்படின்னாலே மேக்ரானுக்கு நெருக்கடி, எந்த சட்டத்தையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது. அப்போது ஒரு மேக்ரானோட அதிகாரம் குறைக்கப்படும், தானாக ரிசைன் பண்ணிவிட்டு ஓடணும், இல்லைன்னா ஒரு டம்மி ஜனாதிபதியாக இருந்து மீதி 2 வருஷ காலத்தையும் ஓடி போகணும். அதோட மைய கட்சின்றதுக்கு வச்சு விட்டாங்க சூடு. எதுக்குன்னா இந்த மாதிரி இயற்கைக்கு முரணாக சட்டங்களை கொண்டு வருவது, மக்களை இயற்கைக்கு முரணாக மாற்றுறது, எல்ஜிபிடி ஆதரிக்கிறது. எல்ஜிபிடியை வந்து சர்வதேச அளவில் முதல் பிரதமராக 35 வயசு பையனை பிரதமராக, ஃப்ரான்ஸுன்ற ஒரு பெரிய வல்லரசு நாட்டில் 35 வயசில் ஒருத்தர் வந்து பிரதமர். சரியா, அதுவும் அவர் எல்ஜிபிடிக்கு, அதாவது இந்த ஓரினை சேர்க்கையாளன்றதை ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டு வந்த ஒரு ஆளை பிரதமராக போட்ட மேக்ரானுக்கு மிகப்பெரிய தண்டனை அந்த மக்கள் தரப்போகிறாங்க. இப்போ காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ரான் இருக்க மாட்டார். மேக்ரான் ஜனாதிபதியாக இருப்பார், 2 வருஷம் அவருக்கு பதவி இருக்குது. ஆனால் அவரோட ஆட்சி இங்கே கீழே கவிழ்ந்துடும். பிரதமரும் போயிடுவாங்க. மைய கட்சியை இதோட நடுவில் குழியில் போட்டு புதைக்கிறாங்க ஃப்ரான்ஸில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். வலதுசாரி தான் ஜெயிக்க போகிறாங்க. இந்த முறை இடதுசாரி ஜெயிக்க மாட்டாங்க, வலதுசாரிகள் ஜெயிக்க போகிறார்கள். அவர்கள் ஒரு கூட்டணியை தனி மெஜாரிட்டி பெரிய அளவில் வரலைன்னா கூட அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பாங்க, இல்லைன்னா தனி மெஜாரிட்டிலே ஆட்சி அமைக்க போகிறாங்க. இதுதான் ஃப்ரெஞ்சோட எலெக்ஷனோட ரிசல்ட்டு. இப்போ நாங்கள் காலையில் நீங்கள் விடிஞ்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் லீடிங் அப்படின்றத வச்சு நீங்கள் கணிச்சிக்கங்க. நம்ம லீடிங் வர்றதுக்கு முன்னாடி அங்கே தேர்தல் முடிந்து 8 மணிக்கு அங்கே வந்து வாக்குப்பதிவு முடிந்த உடனே இந்த வீடியோ நம்ம போடுறோம். நீங்கள் அந்த டைம் டிஃப்ரென்ஸ் கூட பார்த்துங்க. பிரிட்டன் மாதிரி டிசீஸ் உனக்கு எப்படி வீட்டுக்கு அனுப்பி அதோட படுகொலி பாதாளத்தில் தள்ளி விட்டாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஞ்சு மக்களை துரோகம் செய்து புதுமையை பூத்துறேன்னு சொல்லி எல்ஜிபிடி பூத்துனது மட்டும் இல்லாமல் பென்ஷனை கட் பண்ணது, ஓவர் டேக்ஸு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்னு கெடுதலும் கேடு காலத்தையும் செய்த அண்ணன் மேக்ரான்னு இன்றைக்கி நைட்டோட அவரோட நிம்மதி இழந்துடும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.